ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பில் இயல் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இயல் 1 to 4 பார்த்துருப்போம். ஸோ இந்த இயல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்யுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசாரக்கோவை கொடுத்துருக்காங்க. இது பழைய சிலபஸ் படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டராக இருந்துச்சு. ஆனால் இப்போ சும்மா லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நுழைவு முன் போயிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது 11 கீழ் கணக்குல வரும் ஆசாரக்கோவைன்றது. அதை நோட் பண்ணிக்கங்க. அது இல்லாம இங்க நுழைமுன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நல்ல மனிதர்கள் எது உருவாக்கும்னா நல்லொழுக்கம் தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்திருந்தாதான் அவற்றை பின்பற்ற முடியும், பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நோக்கத்திற்காகவே நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே அறநூல்களை படைத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. என்னென்ன நம்ம பின்பற்றுமோ, நல்ல பண்புகளை பின்பற்றுமோ அதை அற நூல்கள்ல விளக்கியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள்னு சொல்றாங்க. அப்புறம் அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு செய்யுள் பாட்டை கொடுத்துருக்காங்க. யார் எழுதியிருக்காங்கன்னா, பெருவாயின் முள்ளியார் அவர் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துருவோம். லைட்டா பார்த்தா போதும். இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லைனும் எல்லா லைனுமே கண்டிப்பா பார்த்துடணும். இப்போ எதுல பொறுத்துக்க அந்த மாதிரி கூட கேட்டுருவாங்க. இந்த லைன் எதுல எடுத்தது, புறவிடுமை இன்சொல்லோடு நன்றியறிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டானதை சூஸ் பண்ணணும்ல. அப்போ எதுவும் தெரிஞ்சிருந்தாதான் இது 1, இது 2, இது 3 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுதாதான் சரி புறவிடுமை இன்சொல்லோடு நன்றியறிதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நன்றியறிதல் ஃபர்ஸ்டா வரும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லா லைனையும் பார்த்தா ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப மக பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ அதோட மீனிங் மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். இப்போ சொல்லும் பொருளும் இப்போ நம்ம படிக்கணும்னா இதோட மீனிங் வாசிட்டு போனதான் இந்த சொல்லும் பொருள் பார்க்குறப்ப ஈஸியா இருக்கும். நம்ம சிலபஸ்ல பாட்டுனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா சொல்லும் பொருளை நம்ம எல்லாமே மொட்டை பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம சாங் லைனையும் பார்த்துருவோம். பார்ப்போம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8 சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு பெருவாயி முள்ளியார் சொல்லியிருக்காங்க. இது என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னா, பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். அப்புறம் இதான் புறவிடுமை, இதான் சொல்றாங்க. பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். அப்புறம் இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசணும். இனிய சொல்றப்ப எதுக்கு தீமை தர சொல்களை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாம இருக்கணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்வி அறிவு பெறுதல். அதாவது இதன் அந்த இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை தீங்கு செய்யாம கல்வியோடு இருக்கணும். கல்வியோடு இருக்கணும்னா எப்படி, கல்வி அறிவு பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதான். அப்புறம் எல்லோரையும் சமமாக பேணுதல். அதாவது ஒப்புரவு ஆற்ற, ஒப்புரவுனா எல்லாத்தையும் சமமாக பேணுதல். அப்புறம் அறிவுடையாய் இருக்கிறது, அறிவுடையாய் இருத்தல். அதான் ஆற்ற அறிதல் அறிவுடைமை. அப்புறம் நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினத்தாரோடுனா இந்த நற்பண்புகள் உடைய ஆளோட நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவை 8 இது மேல மென்ஷன் பண்ணது எல்லாமே 8 பாயிண்டா வரும். அது என்னன்னு சொல்றேன். இவை 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதிகள் ஆகும். இந்த 8மே நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இவை 8ன்னு சொல்லிருக்காங்களா, அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன்றி அறிதோடு இருக்கணும். அப்புறம் பொறை உடைமையோட இருக்கணும். அப்புறம் இன்சொல் பேசணும். அப்புறம் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா துன்பம் யாருக்கும் செய்யாம இருக்கணும். அதான் 4வது பாயிண்ட். அப்புறம் கல்வியோடு இருக்கணும். அதான் 5வது பாயிண்ட். அப்புறம் ஒப்புரவு எல்லாத்தையும் சமமா பேணணும்னு பார்த்தோம்ல, அது 6வது. அப்புறம் அறிவுடைமையோட இருக்கணும், இது 7. அப்புறம் நல்லினத்தாரோடு நட்டல். அதாவது நல்ல பண்பு உள்ளவங்கள்ட்ட நட்பு கொள்ளுதல். இதான் 8. ஸோ நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 இந்த ஆகிய 8 இந்த மேல சொன்ன ஆகிய 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும்.
வந்து பெருவாயின் உள்ளையர் வந்து சொல்றாரு இந்த பாட்டு மூலமா. ஸோ வந்து லேட் பண்ணாம சொல்லும் பொருளும் பெறுவோம். ஸோ வந்து இப்போ இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ சொல்லும் பொருள் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல, அதுக்காக தான் வந்து சொல்றேன். இந்த பாட்டை வந்து பார்த்துட்டு வந்து சொல்லும் பொருளும் பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து 6 to 10th நியூ புக் தான் சொல்லியிருக்காங்க. அதனால 6 to 10th ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து நல்லா ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து செய்யுள் வந்து இப்போ வந்து சிலபஸ் வந்து மாறிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து இதையும் சேர்த்து பார்த்து போயிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ஃபியர் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏன்னா எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. டெஸ்ட் மேலே டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க வர வர டிஎன்பிசி வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்க. இதை வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும் பொருளும். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை வந்து மறவாமல் இருக்கணும். நன்றி அறிதல். ஒப்புரவுனா வந்து எல்லாத்துக்குமே வந்து சமமாக பேணுதல், அதாவது வந்து ஒப்புரவு, சமமாக வந்து எல்லாத்தையும் ஒப்புரவு பண்றது. அப்புறம் நட்டல்னா நட்பு கொள்ளுதல், இது வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நன்றி அறிதல்னா வந்து உதவியை வந்து மறவாமை இருக்கிறது, மறந்துட்டு இல்லாம மறவாம இருக்கிறதுன்னு சொல்றாங்க நன்றி அறிதல்னா. ஒப்புரவுனா எல்லாத்தையும் சமமாக பேணுறது, ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணணும். இந்த பாடலின் பொருள் தான் வந்து பார்த்துருப்போம். நூல்வழி வந்து பார்த்துருவோம். ஆசார கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியர். இவர் வந்து எங்க வந்து பிறந்திருக்காருன்னா கயத்தூர்ல வந்து பிறந்திருக்காரு. கயத்தூர். ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை உண்டது. இந்நூல் வந்து 100 வெண்பாக்களை உடையது. இது இந்த ஆசார கோவைன்றது 100 வெண்பாக்களை வந்து கொண்டிருக்கு. வந்து இதையும் நோட் பண்ணிக்கிங்க. 99 வெண்பாக்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா கரெக்டா அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ வந்து இதையும் பார்த்துங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் போயிடுவோம். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். சொல் பேசுவேன்னு வராது. நான் இன்சொல் இனிமையான சொற்கள் தான் வந்து பேசணும். அப்புறம் வந்து பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பொறை, அதாவது பொறைனா என்ன, அமைதியா இருக்கிறது. அப்புறம் அறிவு உடைமை வந்து சேர்த்து எழுதும் போது அறிவுடைமை இதான் வந்து வரும், அறிவுடைமை. அப்புறம் இவை எட்டும் இதை வந்து சேர்த்து எழுதுறப்ப இவை எட்டும் தான் வரும். அப்புறம் நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கிடைப்பது வந்து என்னன்னா நன்றி கூட்டல் அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். அப்புறம் பொறையுடைமை இதை வந்து பிரித்து எழுதுனா என்ன கிடைக்குன்னா பொறை கூட்டல் உடைமை. ஸோ வந்து செய்யுள்ள வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கண்மணியே கண்ணுரங்கு அது இருக்கு. ஸோ வந்து அதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ வந்து இதில் வந்து பொருந்தாத சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி வந்து எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து லைட்டாக வந்து இந்த பாட்டை மட்டும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நுழையும் முன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏட்டில் வந்து எழுதாமலே இசைப்பாடல்கள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் ரொம்ப வந்து முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. வந்து இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை பத்தி இங்க வந்து சொல்ல வராங்க. பாடல்கள் வந்து நம்ம வந்து மனதை வந்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வந்து உதவுவை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாடல் வந்து பாடினாலும் வந்து மகிழ்ச்சியா இருக்கும், கேட்டாலும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏட்டில் எழுதப்படாத இசை வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தமிழரின் பிறப்பு, அதாவது நம்ம வந்து உலகத்துல வந்து பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் வந்து பாடல் வந்து ரொம்ப முதன்மையான இடத்துல வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்நாட்டுப்புற பாடல்களை தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. இது வந்து தமிழர்களின் வாழ்க்கை அதை பத்தி அதுலயும் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து சிலபஸ்ல வந்து கவர் ஆகும். வந்து இது வந்து சிலபஸ்ல கவர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா தமிழர்களின் வாழ்க்கை முறைகள் அந்த தமிழர்கள் யூனிட் 6 அதுல இருந்து கூட கேள்வி கேட்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து லைட்டா பார்த்துருவோம். ஆறாரோ ஆரிராரோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. பார்னா உலகம். அப்புறம் தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தோ. இது வந்து பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் சேர நாட்டு முத்து. அப்புறம் வாழை இலை பரப்பி வந்தாரை கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. அப்புறம் குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ.
பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஸோ வந்து நான் சொன்னேன்ல, இந்த வந்து செல்லமாய் வந்து உதித்த சேர்நாட்டு முத்தேனோ. ஸோ வந்து சேரநாடு அப்படின்னா முத்து நான் வச்சுங்க, சேரநாடுனா முத்து நான் வச்சுங்க, கனி தான் அப்படின்னு நான் வச்சுங்க, சோளம் வந்து கனி மாதிரி நான் வச்சு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுங்க. அப்புறம் வந்து பாண்டியன், அப்புறம் வந்து பாண்டிய நாடு வந்து பாண்டிய நாடு வந்து முத்தமிழ், பாண்டி வந்து நல்லா தமிழ் பேசுவான் அப்படின்னு நான் வச்சுங்க. ஸோ வந்து இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சேர நாடுனா வந்து என்ன முத்தேனோ, சோழ நாட்டு முக்கனியோ, பாண்டி நாட்டு முத்தமிழோ வந்து கேட்கணும் அவருக்கு வந்து நான் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பொருளும் பார்த்துருவோம், சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். நந்தவனம்னா பூஞ்சோலை, நந்தவனம், நந்த வனத்துல வந்து பூ இருக்கு, நந்தவனம் அப்படின்னா வச்சுங்க. பார்னா உலகம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அடுத்து பண்ணா இசை, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பண்ணா இசை, இழைத்து பதித்து, இழைத்துனா பதிக்கிறது. அப்புறம் வந்து சேர்நாடு, சோழநாடு, பாண்டிய நாடுல வந்து என்னென்ன கனி இருக்குன்னு பார்த்தோம். இங்க வந்து முத்தேன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. முத்தேன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். அப்புறம் முக்கனினா மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். இந்த முக்கனி தான் வந்து சுகர் பேஷண்ட்னா வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அதனால இது வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். முக்கனினா மா, பலா, வாழை. அப்புறம் முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். முத்தேன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது வந்து வேற தேன் வந்து கொடுத்துட்டு புந்து தேன் அப்படின்னா வந்து கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கொசு, மலை, கொம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுதான் வந்து இந்த சாப்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நூல்வழி வந்து பார்த்துருவோம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்ற பொருள். தாள்னா நாக்கு, தாள்னா நாக்கு என்ற பொருள். நாவை அசைத்து பாடுவதால் இது வந்து தாள் கூட்டல் ஆட்டு. தாள்னா என்ன? நாக்கு, தாள்னா நாக்கு, ஆட்டு, நாக்கை வந்து ஆட்டி பாடுறதுனால இது வந்து தாலாட்டு அப்படின்னு இருக்கு. அப்புறம் குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடல் பாட்டு தான் தாலாட்டு. குழந்தை வந்து தூங்குறதுக்கும் அதை வந்து அழுகையை நிப்பாட்டி தூங்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த சாப்டர் வந்து அவ்வளவுதான். இந்த சாப்டரோட செய்யுள் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து தமிழர் பெருவிழா வந்து பார்ப்போம். அது வந்து உரைநடை. அதுக்கு முன்னாடி வந்து இந்த செய்யுளோட புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்துருவோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வந்து பார்ப்போம். பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து. அப்புறம் கண்ணுறங்குனா கண் கூட்டல் உறங்கு. அப்புறம் வாழை இலை அப்படின்னா வாழை கூட்டல் இலை, வாழை இலை. அப்புறம் கை அமர்த்தி அப்படின்னா கை கூட்டல் அமர்த்தினா கை அமர்த்தி, இதான் வந்து வரும். அப்புறம் உதித்த என்ற சொல்லிற்குறை எதிர்ச்சொல், அதாவது ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. உதித்த, உதித்தனா மறைந்த, உதித்தனா வந்து உதிக்கிறது, சூரியன் வந்து உதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சூரியன் வந்து உதிக்கிறது. ஆனால் இதோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ வந்து அதனால மறைகிறது தான் எழுதணும். இது வந்து நேராக கேட்டிருந்தாங்கன்னா உதித்ததான், தோன்றியதான் ஆன்சரு. ஆனால் எதிர்ச்சொல் கேட்கறதுனால மறைந்த, இதான் வந்து ஆன்சர். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து உரைநடை ஒரு வீடியோவை பார்த்துருவோம். என்னன்னா இயல் 5 வந்து தமிழர் பெருவிழா. இதெல்லாம் வந்து சிலபஸ்ல வந்து கண்டிப்பாக கவர் ஆகும். ஏன்னா தமிழரை பற்றி, தமிழரோட சிறப்பை பற்றி கேட்குறாங்க. அதான் வந்து யூனிட் 6 அதெல்லாம் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து 6ஆம் வகுப்பு வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இயல் வைஸாக, அதாவது 6th வந்து 1 to 9 இந்த இயலில் இருக்கிற எல்லாத்தோட ரொம்ப ஒன்லைனர் மாதிரி இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவிஷன் மாதிரி லைவ்ல கொடுப்போம். ஸோ வந்து அது வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஜூலையில் வந்து எக்ஸாம் நினைக்கிறேன், குரூப் 4. அதுக்கப்புறம் ஜூலை முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து குரூப் 2 இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபிலிம்ஸு. வந்து அதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து இதை பார்த்து நல்லா பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிங்க. வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அன்டில் தென் see you.